அனைவருக்கும் வணக்கம். வீர விளையாட்டுகளை ஊக்குவிப்போம், விளம்பர விளையாட்டுகளை தவிர்ப்போம், ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் பெறுவோம். ஐயோ, என்ன திருவிழா, என்ன திருவிழா! என்ன சார் சொல்றீங்க? அதான் பொங்கல், ரம்ஜான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சு போகும். இந்த கிரிக்கெட் திருவிழா இருக்கே, கிரிக்கெட் திருவிழா, இதெல்லாம் தான் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஐபிஎல்னு சொல்றான், டிபிஎல்னு சொல்றான், டிஎன்பிஎல்னு சொல்றான், டெஸ்ட் மேட்ச்னு சொல்றான். வருஷம் பூரா நடந்துட்டு இருக்கு. அதானே ஐபிஎல்ல உலக கோப்பை இந்தியா தானே போய் ஜெயிச்சிருக்கு. நமக்கெல்லாம் பெருமை தானே. என்ன பிரயோசனம் தம்பி? உலகத்திலே இந்தியா தான் மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கிறோம். ஆனா மக்கள் தொகையில குறைஞ்ச சின்ன நாடுகள் கூட ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒரு சில தகரம் தான் கிடைச்சது. அந்த நீரஜ் சோப்ரா தான் ஒரு வெள்ளிப்பதக்கமாவது வாங்கி தந்திருக்காரு. நீரஜ் சோப்ராவா? அது யாரு தம்பி? ஒலிம்பிக்ல ஈட்டி எறிஞ்சு நமக்கு பதக்கம் வாங்கி தந்தாரு, அவர் தான் நீரஜ் சோப்ரா. சரி, அதுதான் போட்டும். தங்கவேல் மாரியப்பன் யாராவது தெரியுமா உங்களுக்கு? கொத்தவரைக்கு போற மாரியப்பன் தானே, அவனை நல்லா தெரியும். இவனைத்தான் உங்களுக்கு தெரியுது. நீர் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்காரங்களுக்கு பூரா இப்படிதான் இருக்கிறாங்க. தங்கவேல் மாரியப்பன்னா ஒலிம்பிக்ல ஹை ஜம்ப்ல நமக்கு தங்கப்பதக்கம் வாங்கி தந்த தமிழ்நாட்டுக்காரர் தான் தங்கவேல் மாரியப்பன். இவங்களெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? கிரிக்கெட் விளையாடுற டோனியை பற்றி கேளுங்க, இல்ல கோலியை பற்றி கேளுங்க. இவங்களை தானே டிவியில் அடிக்கடி காட்டுறான். நீர் மட்டும் இல்ல, டோனியும் கோலியும் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டே கிடையாது. ஆனா உண்மையான நம்ம வீர விளையாட்டுக்காரங்களை நமக்கு மதிக்காம இந்த மாதிரி விளம்பர விளையாட்டுக்காரர்களை நம்ம மதிச்சுக்கிட்டு இருக்கோம், பாராட்டுறோம். என்ன விளம்பர வீரர்களா? ஆமா, கிரிக்கெட்டே ஒரு விளம்பர விளையாட்டு தானே. வீர விளையாட்டுன்னா கபடி, ஹாக்கி இதெல்லாம் வீர விளையாட்டு. ஆனா அதுல விளம்பரங்களை காட்டுறதே கிடையாது, நேரமே இல்லை. ஆனா கிரிக்கெட்டில் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஓவருக்கும் விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால கிரிக்கெட் வாரியமே கோடிக்கணக்கான பணத்துல புழங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப விளையாடக்கூடியவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமோ? ஆமா, பணம் கோடி கோடியா கொட்டுது. நம்ம ஜனாதிபதிக்கே இவ்வளவு சம்பளம் கிடையாது. ஆனா கிரிக்கெட் வீரர்களுக்கு மாசம் 5 கோடி 10 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க. அது போக விளையாடுற டைம்ல கோடி கோடியா கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. அது போக விளம்பரத்திலையும் இவங்களுக்கு கோடி கோடியா பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அதுதான் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரருக்கு பின்னாலேயும் சினிமா நடிகை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டையை போட்டுருவாங்க. ஆமா, கிரிக்கெட் விளையாடும் வெளிநாட்டு வீரர்கள் கூட கோடி கோடியா பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்களாமே. ஆமாமா, ஐபிஎல் விளையாடுக்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு 20 கோடி 25 கோடி கொடுத்து அவங்கள வாங்குறாங்க. ஆனா நம்ம நாட்டு திட்டங்களை நிறைவேற்றதுக்கு நாம வெளிநாட்டு வங்கியில கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. பிறகு மக்கள் ஏன் கிரிக்கெட்டை ஆர்வமா போய் ஸ்டேடியத்துல பாக்குறாங்க? ஐயே, ஆர்வமா ஸ்டேடியத்துக்கு போறாங்கன்னா கிரிக்கெட் பார்க்க இல்லை தம்பி, அவங்க தங்க முகத்தை டிவியில காட்டுக்கு தான் போறாங்க. பெர்னார்ட் ஷான்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்னாரு, 10 மடையர்கள் 10 மூடர்கள் விளையாட்ட 10,000 மடையர்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்கன்னு. இப்போ 10,000 இல்லை, அது 10 கோடியா பெருகி போச்சு. ஒவ்வொரு ஆட்களும் படத்தை கொடுத்து தங்கள் முகத்தை டிவியில காட்டிக்க வேண்டிதான், தாங்கள் மடையர்கள் சொல்லி காட்டிக்க வேண்டிதான் ஸ்டேடியத்துக்கு போறாங்க. சரி, ஒலிம்பிக்ல இந்தியா தங்க பதக்கம் வாங்க என்ன செய்யணும் நாம? இந்த கிரிக்கெட்டே ஒரு சோம்பேறி விளையாட்டு. அதனால சீனா ஜப்பான்ல எல்லாம் இந்த விளையாட்டே கிடையாது. அதனாலதான் அவங்க ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கமா வாங்கி குவிக்கிறாங்க. அதனால இந்த கிரிக்கெட் மேல உள்ள மோகத்தை குறைக்கணும். அரசாங்கம் தனக்கு விளம்பரத்தை, கிரிக்கெட் மேல உள்ள விளம்பரத்தை குறைக்கணும். கிரிக்கெட் போதையில் இருக்கிற இளைஞர்களுக்கு உண்மையான விளையாட்டு வீரர்களா அவங்கள ஊக்குவிக்கணும். அப்பதான் நம்ம ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்க முடியும். சரி, கிரிக்கெட் சம்பந்தமா ஒரு பாட்டு எழுதுனதா கேள்விப்பட்டேன். ஆமாமா,
நானும் இது சம்பந்தமாட்டு பாட்டு எழுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் இருக்கேன். அதை பாட போறேன். கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு, கிறுக்கு பிடிச்ச மக்கள் எல்லாம் வேலை வெட்டி செய்யாம கிரிக்கெட்டு விளையாட்ட பாக்குறாங்க. கிட்டி பிள்ளை விளையாட்ட கிரிக்கெட்டுன்னு பெயர் மாத்தி ஒட்டுமொத்த ஜனங்களை ஏமாத்துறாங்க. கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட்டு. துப்பி துப்பி எறிகிறான், தொடச்சி தொடச்சி எறிகிறான், தப்பில்லாம எறிய இன்னும் தெரியல. துப்பி துப்பி எறிகிறான், தொடச்சி தொடச்சி எறிகிறான், தப்பில்லாம எறிய இன்னும் தெரியல. விராட் கோலி செஞ்சுரியும் அடிக்கிறான், டக் அவுட்டும் ஆகிறான், என்ன விளையாட்டுன்னு புரியல. கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு. ஆமா, டெஸ்ட் மேட்ச்ல யார் ஜெயிச்சா, இந்தியாவா பாகிஸ்தானா? 5 நாள் பொழுதையுமே டெஸ்ட் மேட்சில் விளையாடி ஆறு இங்கு ஜெயித்து காட்ட முடியல. அரைகுறை ஆடையில அழகிகளை ஆட விட்டு காசு பணம் சேர்ந்ததாக தெரியல. கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு. இப்போ ஒலிம்பிக்ல இந்தியா எந்த இடத்துல இருக்கு? மக்கள் தொகையில் உலகத்திலே இந்தியா நாடுதானே 1வது நிலையை அடைந்து விட்டோம். கிரிக்கெட்டு போதையால ஒலிம்பிக் விளையாட்டில் 71ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டோம். கிரிக்கெட்டு போதையால ஒலிம்பிக் விளையாட்டில் 71ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டோம். கிரிக்கெட்டு அம்மா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டு ஐயா கிரிக்கெட்டு.